Hey guys, vanakkam and welcome to Pritik Vlogs. பாரு செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு திருவிழாவுல காணாம போன புள்ள மாதிரி. ஏய் உன்னை தெரியும்டா எனக்கு. எங்க போயிட்டு இருக்கோம் நம்ம இப்போ? இன்னைக்கு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நாங்க வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் வீடியோ. ஏன்னு பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஆக்சுவலா ஆல்மோஸ்ட் பேபியோட அரைவல் வந்து டிசைட் ஆயிருச்சு, வரப்போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் ஒரு இன்சூரன்ஸ் ஃபார்மாலிட்டிலாம் இருக்கு. ஸோ அதனால வந்துட்டு அந்த ஃபார்மாலிட்டிலாம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கோம். போயிட்டு உங்களுக்கு வந்துட்டு சொல்றோம். அண்ட் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம். அண்ட் மோஸ்ட் ப்ராபப்ளி வி ஆர் எக்ஸ்பெக்டிங் பேபி இன் அ டே ஆர் டூ. ஸோ நாங்கள் வந்துட்டு என்ன பண்ணலான் இருக்கோம்னா, இந்த வீடியோ அப்படியே அது வரைக்கும் கண்டினியூ பண்ணி உங்களுக்கு என்டையர் ஜேர்னியாக ஒரு வீடியோ போடலான் இருக்கோம். சாரி, ஒரே வீடியோவாக கொடுக்கலான் இருக்கோம். ஸோ பாருங்க, இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இன்னைக்கு டேட் வந்து 4th of Jan. பார்க்கலாம், நாளைக்கு ஒரு நாளைக்கு எப்படின்னு தெரியல. ஸோ எப்போ வராங்களோ அது பொறுத்து வந்துட்டு நம்மளோட வீடியோ கண்டினியூ ஆகும். கண்டினியூ பண்ணி இந்த வீடியோல மொத்த பேபி ஜேர்னியும் பார்க்க போறீங்க. பேபி ஜேர்னி அண்ட் லாட் ஆஃப் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். ஹோப்ஃபுல்லி அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸாக இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம். நாங்கள் வந்து கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுவோம். அண்ட் ஸோ சொல்லுங்கள் பிரீத்தி, எப்படி இருக்கு உங்களுக்கு? எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கீங்க, இல்லை நர்வஸாக இருக்கா? ஆக்சுவலாக எப்படி இருக்குன்னே சொல்ல தெரியல. இட்ஸ் லைக் ஒரு மாதிரி பயமா இருக்கு, அப்புறம் பதட்டமா இருக்கு, எல்லா மாதிரியுமே இருக்கு. ஹாப்பியாவும் இருக்கு. இத்தனை நாள் நம்ம வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்த பேபி வந்துட்டு இப்போ வரப்போகுது அப்படின்னு நினைச்சா ஹாப்பியாவும் இருக்கு. அதே சமயத்துல ஒரு மாதிரி பயமாவும் இருக்கு. இட்ஸ் லைக் லைஃப் சேஞ்சிங் திங் தானே. நம்மளோட மொத்த ரெஸ்பான்சிபிலிட்டி இப்போ நம்ம அங்கே போடுறோம். நம்ம லைஃபே சேஞ்ச் ஆக போகுது அப்படின்னு நினைக்கும் போது இட்ஸ் வெரி மச் டிஃப்ரெண்ட் தான். எப்படி சொல்றதுன்னே தெரியல. அந்த மாதிரி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நாங்க பாட்டுக்கு எப்படியோ எனக்கு வந்து ஒரு மாதிரி பயமாவும் இருக்கு. அட் தி சேம் டைம் ஒரு மாதிரி தெரியல, ஒரு பிளாங்கா இருக்கு. என்ன எப்படி இருக்க போகுதுன்னே எங்களால கெஸ் பண்ணவே முடியல. எனக்கு கெஸ் பண்ணவே முடியல. ஸோ நாங்க அதுதான் வந்துட்டு ரெண்டு பேருமே பேசிட்டு இருந்தோம், என்ன பண்ண போறோம், எப்படி இருக்க போகுது, நியூ பேரண்ட்ஸ் எப்படி என்ன அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஸ்டில் வில் கெட் த ஹேங் ஆஃப் இட் ஆன் த கோ. பார்க்கலாம். ரொம்ப எப்படினாலும் பெருசா ஒன்றும் இது சேஞ்சஸ், மிகப்பெரிய சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நியூ மெம்பரை வெல்கம் பண்ண போகிறோம் அண்ட் ஹாப்பியாக வெல்கம் பண்ணணும். ஸோ அதை வந்து ஒரு பேர்டனாக பார்க்காம, இல்லைனா ஒரு இது மாதிரி பார்க்காம. ஸோ லெட்ஸ் see how it goes. பார்க்கலாம். ஸோ அந்த டைம் வந்தாவே நம்ம தானாக வந்துட்டு அதெல்லாம் ஒரு இதுக்கு வந்துடும் நினைக்கிறோம். ஸோ ஓகே, லெட்ஸ் see. கொஞ்ச நாள், இன்னும் ஒரு நாளோ 2 நாளோ சீக்கிரமாக நம்மளோட ஒரு பேரண்டிங் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். இத்தனை நாள் வந்துட்டு ஒரு கப்பிளாக இருந்துட்டு ஒரு குட்டி பாப்பா மட்டும் வந்துச்சுன்னா கோயிங் டு பி அ பேரண்ட்ஸ் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு வகையில் ரொம்ப பயமாக இருக்குது. ஒரு இதில் வந்துட்டு எப்படின்னா, இந்த விஷயம் வந்துட்டு நமக்கு வந்துட்டு தானாக நடந்தது. அதில் வந்துட்டு நம்ம எவ்வளோ பெரிய லக்கி, எவ்வளோ அதிர்ஷ்டம் அதெல்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ அதை நம்ம எப்பவுமே வந்துட்டு செரிஷ் பண்ணிக்கணும். We are forever grateful to the universe and God for gifting us. ரொம்ப எனக்குமே இதை பற்றி எந்த ஐடியாவுமே கிடையாது. ஸோ த்ரூ அவுட் திஸ் ப்ரெக்னன்சி ஜர்னி நானுமே நிறைய லேர்ன் பண்ணிக்கிட்டேன். இட்ஸ் நாட் ஜஸ்ட் women being pregnant, and lot of men do undergo lot of changes throughout this phase. அப்படின்றது நானுமே have undergone that, and நானுமே அதை experience பண்ணி have realized more things now. I think we have to put a realization video later on. I think we are definitely going to put that, guys. உங்களுக்கு நாங்க சொல்றோம். But so இப்போதைக்கு பார்க்கலாம். நம்ம அந்த ஜேர்னியை ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்னெல்லாம் நினைச்சோம், என்னெல்லாம் இருக்கு, எப்படிலாம் இருக்கு இல்லை அதெல்லாமே வந்துட்டு நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண தெரியும். அப்போ வந்துட்டு நம்ம ஒரு குட்டி வீடியோவா போட ட்ரை பண்றோம். ஓகே, ஸோ இப்போ பார்க்கலாம். ஓகே, டாடா. The next day. Good morning guys. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்கோம். விடிய காத்தால இல்ல 5:45 ஆயிடுச்சு. early morning 5:45 ஆகுது. ஸோ இன்னைக்கு வந்துட்டு பேபி அரைவல் டே. எஸ். So on the way to the hospital
போயிட்டு ப்ரொசீஜர்ஸ்லாம் முடிச்சுட்டு அப்படி இப்படி பண்ணிட்டு இருந்தோன்னா டைம் ஆகிடும்னு நினைக்கிறேன். முடிச்சுட்டு பேபியோட ஒரு வீடியோ எடுக்கலாம். எப்படி என்டையர் ஜேர்னி நீங்கள் பார்ப்பீங்க. ஓகே கைஸ், ஹாஸ்பிட்டல் போயிட்டு நாங்கள் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறோம். ஸ்டே டியூன் ஃபார் மோர் அப்டேட்ஸ். பை 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 பை. ஆக்சுவலாக என்னென்னா இப்போது ஹாஸ்பிட்டல் வந்துட்டு ஆக்சுவலாக வந்து டாக்டர் வந்துட்டு அட்மிஷன் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு இனிஷியல் செக் மாதிரி ஏதோ ஒன்று, ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அதனால் ப்ரீத்தி வந்து உள்ளே போயிட்டாங்க. ஸோ நான், அம்மா, அத்தை எல்லாருமே வெயிட் பண்ணிருக்கோம் அவுட் சைட் அண்ட் வி ஆர் ஆல்சோ எக்ஸைட்டட் அண்ட் டென்ஸ்டாகவும் இருக்குது கொஞ்சம் லைட்டாக. பார்க்கலாம் என்ன பாப்பா வரப்போகுதுன்னு தெரியல. உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். 1 hour later. கிட்டத்தட்ட 45 மினிட்ஸ் ஆச்சு guys. இன்னும் வந்துட்டு பிரீத்தி வெளியே வரலை. அண்ட் அம்மா அத்தையெல்லாம் ஆல்ரெடி ஏர்லி மார்னிங்ன்றனால தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தாங்க ஹாஸ்பிட்டல் லாபியில். Much later. Meanwhile, early the next morning. கைஸ், ஆக்சுவலாக நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்கன்னா ரூம் எல்லாம் செம்ம அழகாக பலூன்ஸ் எல்லாம் வச்சு கேர்ள் பேபின்றதுனால பிங்க் கலரில் வச்சு டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. அண்ட் ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேக் கட்டிங் செரிமனி ஆல்சோ வாஸ் பிளான்ட் அலாங் வித் சம் குடீஸ் ஆக்சுவலாக ஃப்ரம் ஹாஸ்பிட்டல் சைட்லேருந்து கொடுத்தாங்க. அண்ட் குட்டி ஒரு கேக் கட்டிங் செரிமனி வேறு வச்சுருந்தாங்க. செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு கைஸ். Thank you. தேர்ட் டே ஆக்சுவலாக ஏர்லி மார்னிங் அரௌண்ட் 6 o'clock நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்து எல்லாம் காலி பண்ணிவிட்டு ஸோ தென் நாங்கள் ஃபைனலாக வீட்டுக்கு வந்தாச்சு. வந்த உடனே நானும் எல்லாருமே ஹாப்பி. அப்போ தான் எனக்கும் கொஞ்சம் தைரியம் வந்துச்சு பாப்பாவை கையில் பிடிக்கிறதுக்கு. ஸோ கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தோம். வீட்டுக்கு வந்து கொஞ்சம் நேரத்தில் பிரீத்தியும் அண்ட் பாப்பாவும் 2 பேரும் சேர்ந்து தூங்கிட்டாங்க. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.